புதினா இருக்கா 5 நிமிஷத்தில் இந்த தொக்கு செஞ்சிடலாம். 2லேருந்து 3 மாதம் வரைக்குமே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு 2 கை அளவுக்கு புதினா எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு ரெடி பண்ணி வச்சுருவோம். அடுப்பில் கடாய் வச்சுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை விட்டுப்போம். 1/4 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாவை சேர்த்துட்டு வறுத்துண்டுருவோம். கொஞ்சோண்டு புளியை சேர்த்துப்போம். 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு பெருங்காய பொடியை சேர்த்துண்டு புதினாவை சேர்த்துண்டு 2 சிட்டிக்கை மஞ்சள் பொடியை சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கினதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஒன்றும் அரையமாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடும். இப்போ அடுப்பில் கடாய் வச்சுட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை சேர்த்துப்போம். 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 2 காஞ்ச மிளகா, 8 பல்லு பூண்டு, கொஞ்சோண்டு கருவேப்பிலையை சேர்த்துண்டு அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். மிளகாய் பொடி 3 ஸ்பூன் அளவுக்கு ஹீப்டாக சேர்த்துப்போம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெயை விட்டு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் அப்படியே கொதிக்க விடுவோம். 2 நிமிஷம் ஆயிடுத்து எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுத்து. இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுருவோம். இந்த தொக்கை பொறுத்த வரைக்கும் சாதத்தோட பிசைஞ்சும் சாப்பிட முடியும். இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும்.